ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்துடலாமா? டைம் ஓவராலாக கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாங்கிறதுக்காக ப்ரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட் பிரெட் இருந்தது. வீட் பிரெட் வச்சு சிம்பிளாக வந்து மார்னிங் செஞ்சுட்டு கூடவே ஹனி எல்லாம் வச்சு பசங்களுக்கெலாம் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து நேற்று வந்து ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ அதனால் நேற்று பசங்களோட ஹாப்பினஸ்க்காக ஒரு சின்ன கேக் மட்டும் கட் பண்ணோம். ஸோ அதோட பீசஸ் வந்து நேற்றே சொல்லிட்டாங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா கொஞ்சம் பீசஸ் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு கூடவே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி, ஆரஞ்செலாம் வச்சு அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து நம்ம எக் பிளான் இருக்கு இல்லையா, கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய், அதை வந்து நல்லா சுட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசியல் மாதிரி தான். அது கூடவே வந்து க்ரில் பண்ணிட்டேன். கத்திரிக்காயையும் க்ரில் பண்ணி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் க்ரில் பண்ணி அதை ஒரு மசியல் மாதிரி ரெடி பண்ணிட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் நேற்று வச்ச லிவர் கிரேவி வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. பாய்.